கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் டாக்டர் காந்தி, ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் ஐஓபி சென்டர், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்க்கரை நோய் விழிப்புணர்வு. அதுல யோகா தெரப்பியில முத்திரை மற்றும் சில டிப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் மற்றும் டயட் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்றேன். எப்படி நம்ம பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முத்திரையை சொல்லித்தரேன். இப்போ பர்டிகுலராக முத்திரையில் இம்பார்ட்டன்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு பர்டிகுலராக சர்க்கரை நோய்க்கு 5 முத்திரைகள் இம்பார்ட்டன்ட் முத்திரைகள் இருக்குது. அதில் முதல் முத்திரை பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ரா டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, ஐயோட விஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. மெயினாக டயபெட்டிஸ் ஒன்று அப்பர் பாடியில் இருக்கிற தாகம் அதிகமாக எடுக்கிறதுனால அது ஒரு அறிகுறி, மிடில் பாடியில் அதிகமான பசி எடுக்கும், அது ஒரு அறிகுறி, இன்னொன்று லோயர் பாடியில் அதிகமான யூரினேஷன். இதுதான் 3ஆக பிரிக்கிறாங்க ட்ரெடிஷ்னலாக. இந்த 3உடைய பிரச்சனைகள்னால வாதப்பித்த கப இன்பேலன்ஸ், கபம் இன்பேலன்ஸ் எல்லாமே 5 எலிமெண்ட்ஸ் தான். அப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பஞ்சபூதங்களுடைய மாறுபட்ட கோட்பாடுனால தான் உடம்புக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. மெட்டபாலிசம் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் யோகாவில். அப்போ முத்திரையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணால், முதல் முத்திரை பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ராவில் 3 எலிமெண்ட்டை நம்ம டியூன் பண்ணுறோம். ஒன்று நீர் எலிமெண்ட், இன்னொன்று நில எலிமெண்ட், இன்னொன்று அதுக்கு நெருப்பு கொடுக்குறது. இப்போ இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணி இப்படி வச்சுட்டு நம்ம சிட்டிங்கில் நார்மல் இதில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்து பண்ணும்போது இந்த இடத்த டிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன், பிராணனை இழுத்து பிரீத் இழுத்து ஹோல்டு பண்ணி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணுறது என்னென்னா, நம்ம இங்கே பேங்க்ரியாஸ் இந்த பக்கம் தான் இருக்குது கரெக்டுங்களா, இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த பிராணமுத்திரனை வச்சு பண்ணும் பொழுது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. சரியா? அது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா 5 செகண்ட் ஹோல்ட், பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்ணிட்டு 3 செகண்ட் என்ன பண்ணக்கூடாது, இன்ஹேல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்படியே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், காலையில் 15 மினிட்ஸ், மதியம் 15 மினிட்ஸ், ஈவினிங் அண்ட் பிஃபோர் ஸ்லீப்புக்கு முன்னாடி 45 மினிட்ஸ் பண்ணும் பொழுது, மேக்ஸிமம் 3 டைம்ஸ் 45 மினிட்ஸ் பண்ணும் பொழுது முத்திரை நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆனால் முத்திரை வச்சுட்டு 15 நிமிஷம் பண்ணணும். அப்போ ப்ரீத்தோடு சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த பிராணனுடைய எனர்ஜி, உடம்புக்குள்ள பிராணம் தான் பிரதானம்பாங்க, உடம்புல சகலத்தையும் பார்க்கக்கூடியது பிராணன். அப்போ பிராணன் டைஜஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, டாக்ஸனை ரிமூவ் பண்ணுது, ஹார்ட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தினால எல்லா செல்லுக்கும் பிராணன் தேவைப்படுது. அப்போ உடம்பை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை, பர்டிகுலராக சர்க்கரை நோய், அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முத்ரா பிராணமுத்ரா. பிராணமுத்ராவை ஃபஸ்ட்டு நீர் முத்ரா, அடுத்து அதோடு சேர்ந்து நிலமுத்ராவை ஜாயின் பண்ணி நெருப்போடு ஜாயின் பண்ணிங்கன்னா அது பிராணமுத்ரா.